வல்லத்தில் நடத்திட்டு இருக்கேன். ஸோ அபாக்கஸ் இந்த இருக்கிற பிள்ளைங்க எல்லாமே வந்து அபாக்கஸ் கற்றுக்கிட்டு இருக்காங்க. இதை தவிர நிறைய பேர் கற்றுக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஆக்டிவிட்டீஸில் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவங்க டயர்டாக இருக்கிறதுனால ஐ வில் நாட் இன்க்ளூட் ஆன் தம். ஓகே ஃபைன். அபாக்கஸ் எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்குங்க. ஸ்டூடெண்ட் இல்லாமல் பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அபாக்கஸ் அப்படின்றது? அபாக்கஸ்னால் தமிழில் மணிச்சட்டம், ஆணி மணிச்சட்டம். ஸோ அது வந்து எதனால அந்த அபாக்கஸ் கற்றல் வந்து இந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னாக்கா, அதில் எளிதாக வந்து கணக்கு ஈஸியாக போட முடியும். சரிங்களா? எளிதாக போட முடியும், கான்ஃபிடென்ட் வரும். மேத்தமெட்டிக்ஸ்னால் நிறைய பேருக்கு அலர்ஜி, இன்க்ளூடிங் மை செல்ஃப். அதெல்லாம் வந்து அபாக்கஸ் கற்றுக்கிறதுனால அதெல்லாம் எலிமினேட் ஆகும். ஓகே. ஸோ ரெண்டாவது விஷயம், மெமரி, ஞாபகத்திறன் வந்து கூடும். இப்போ இங்கே இருக்க பிள்ளைங்க எல்லாமே வந்து ஒரு 34 ஃபார்முலா, அபாக்கஸ்னாலே ஒரு 34 ஃபார்முலாஸ் தான் அபாக்கஸ், டோட்டல் அபாக்கஸ். அந்த 34 ஃபார்முலாஸ் வந்து இமேஜினேஷனில் அதை என்ன விஷுவலைஸ் எப்படி மூவ் பண்ணுவாங்க அப்படின்றத பைகாட்டாக மைண்டில் ஏற்றிப்பாங்க. ஸோ அந்த அபாக்கஸுக்கு ஃபார்முலான்னு தனியாக இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாவை பைகாட் பண்ண மாட்டாங்க. தே ரிமெம்பர் த மூமெண்ட்ஸ். சரிங்களா? அந்த மூமெண்ட்ஸ் வந்து எப்படி அப்ளிகேஷன் பண்ண போகிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ் இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 8 நிலைகள் இருக்குது, 8 லெவல்ஸ் இருக்குது. இப்போது நான் அமர் சேவா சங்கம் பள்ளிக்கூடத்தில் இது வந்து 4வது மாதம் நடத்திட்டு இருக்கேன். நம்ம பிள்ளைங்க வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு என்னால் பார்க்க முடிஞ்சது. ரைட். ஸோ ஒரு சின்ன ஒரு டெமோ வந்து பார்த்துக்கலாம். இவ்வளோ நாள் 4 மாதம் வந்து என்ன கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். சின்னதாக ஒரு டெமோ உங்களுக்காக. ரெடியா கிட்ஸ்? ஓகே. கேட்கட்டும். நான் காட்டிடுறேன், அதை அப்படியே காட்டுறேன். சரி, ரெடியா? ரெடியா? ஓகே. add 4 minus 3, add 4, again add 4, minus 5. ஆன்சர் யாரால சொல்ல முடியும்? வா, எல்லாராலையும். சரி, இங்கே கேட்போம். ஆன்சர் 4. ஸோ ஒரு சிறப்பு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? தேங்க்யூ. ஓகே, அடுத்தது போடலாமா? ரெடி? ஓகே. add 6 minus 5, add 3, again add 3, minus 2, minus 5. ஆன்சர் 0. கரெக்டுங்களா? உங்கள்கிட்ட கால்குலேட்டர் இருந்தானா மொபைலில் எல்லாருக்கிட்டே இருக்கும். ரைட். அந்த மொபைல் எடுத்துகிட்டு கால்குலேட்டர் இருந்தால் அதை கொஞ்சம் கால்குலேட் பண்ணுங்கள். ரைட். இப்போ வந்து நம்ம சேர்மன் சார் ஐயா கேட்கலாம். இது எத்தனை டிஜிட் கேட்கலாம்? 1 டிஜிட் சார். அதில் இருக்கக்கூடிய நம்பர்கள் 1 டிஜிட்டு. 4 வரிசை, 5 வரிசை, 3 வரிசை. 5 வரிசைக்கு மேலே கேட்கக்கூடாது. கேட்கலாம், கேளுங்க. ஆனால் இதில் இருக்குது 5 வரிசைக்கு மேலே கேட்கணுமா? இல்லை, ஏன்டா எங்கிட்ட பேப்பர்லாம் தேவையில்லை. ஓகே. ரெடியா கிட்ஸ்? ஓகே. முதல்ல நான் வந்து 3 வரிசையில் கேட்குறேன். ஓகே. 5 + 4 - 3. 5 6 சார். வெரி குட். ப்ளீஸ் கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். ஓகே. இப்போ 4 வரிசையில் கேள்வி கேட்குறேன். 4 வரிசை, 4 rows. 9 - 5 + 4 - 6 + 8 எவ்வளோ? 10. வெரி குட். ஓகே, தேங்க்யூ. நான் வந்து இப்போ 5 வரிசையில் 6 வரிசையில் கேட்குறேன். 6 வரிசை. ஓகே. ரெடி? 6 + 3 - 5 + 4
-2 +3. ஓகே, சரி. இப்போ யாராவது ஒரு பையன் வந்து, ஒரு மாணவனோ ஒரு மாணவியோ வந்து இதை எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கிறத மேடைக்கு நேரம் வந்து காட்ட முடியுமா? யாரு வாங்க, பிரவீன் வாங்க, ஸ்வேதா இங்கே வாங்க. ஓகே, எப்படி இதை கால்குலேட் பண்ணுறீங்க? கொடு. +4னா 1ல் 4 ஆட் பண்ணணும். +1னா 4 க்ளோஸ் பண்ணிட்டு 5 ஆட் பண்ணணும். வெரி குட். இது வந்து அவங்க வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க சார். ஆக்சுவலி வந்து இதுதான் அபாக்கஸ் கிட்டு, சரிங்களா? கீழே இருக்கக்கூடிய பகுதி வந்து ஒன்ஸ். ஸோ கீழே வந்து 4 வந்து நம்பர் மேக்ஸிமம் ஆட் பண்ணலாம், சப்ட்ராக்ட் பண்ணலாம், எவ்வளோ நம்பர் வேணாலும் பண்ணலாம். 4 +4 -1 அகெயின் -1 -2 +3 -2 +3 -2 -2 0 கொண்டு வந்துடலாம். ஸோ அதேமாதிரி மேலே இருக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைடர் வந்து 5